எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் scalp. Scalp அப்படின்னா என்னன்னா soft tissues covering the cranial vault forms the scalp. அப்படின்னா என்னன்னா ஸ்கல்லோட அவுட்டர் கவரிங்ல இருக்கிற ஏரியா பேர் தான் நம்ம scalp அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் ஸ்கல். ஓகே, இந்த ஸ்கல்லோட இது இன்னர் ஏரியா. இன்னர் ஏரியாவில் என்ன இருக்கும்? டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் பவரியா மேட்டர். அவுட்டர் கவரிங் ஆஃப் த ஸ்கல் தான் வந்து நம்ம ஸ்கேல்ப்னு சொல்றோம். இந்த ஸ்கேல்ப் வந்து 5 லேயர்ஸா இருக்கு. ஸோ அந்த 5 லேயர்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல்ப் இது எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கேல்போட எக்ஸ்டென்ட் ஆன்டீரியரா சுப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின். ஆர்பிட்டோட சுப்பீரியர் மார்ஜின் தான் சுப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின், அதாவது இதுதான். ஸோ ஸ்கேல்ப் எக்ஸ்டென்ஸ் சுப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின். ஸோ லேட்டரலா அதாவது சைடா வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சுப்பீரியர் டெம்போரல் லைன். இந்த டாட்டர் லைனுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சுப்பீரியர் டெம்போரல் லைன். இது வரைக்கும் ஸ்கேல்ப் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அதாவது இங்க இருந்து இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்கேல்ப் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். போஸ்டீரியரா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் லைன் அண்ட் சுப்பீரியர் நியூக்கல் லைன். இந்த எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் லைனுங்கிறது இந்த பாயிண்ட், இதுதான் சுப்பீரியர் நியூக்கல் லைன். ஓகே, இந்த சுப்பீரியர் நியூக்கல் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் லைன், ஆசிபிட்டல் ப்ரோட்ரூபரன்ஸ் அண்ட் சுப்பீரியர் நியூக்கல் லைன் வரைக்கும் போஸ்டீரியரா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் ஸ்கேல்ப். ஸோ இந்த ஸ்கேல்போட 5 லேயர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, 5 லேயர்ஸ் ஆஃப் ஸ்கேல்ப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின், செகண்ட் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ, தேர்ட் வந்து டீப் ஃபேஷியா in the form of epicranial aponeurosis or galea aponeurotica with occipitofrontalis muscle, fourth வந்து loose connective tissue, fifth வந்து pericranium. ஸோ இதுதான் ஸ்கின். இந்த லேயர் தான் ஃபர்ஸ்ட் லேயர், ஸ்கின் வித் ஹேர். செகண்ட் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா அப்படின்னு சொன்னா இந்த செகண்ட் லேயர். தேர்ட் வந்து எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸ்னு சொன்னோம். அந்த அதுதான் வந்து எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸ் சொன்னோம். டீப் ஃபேஷியா இந்த ஃபார்ம் ஆஃப் எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸ் அண்ட் வித் அலாங் வித் occipitofrontalis muscle. ஃபோர்த் வந்து லூஸ் ஏரியோலர் டிஷ்யூ. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா பெரிக்ரேனியம். ஸோ பெரிக்ரேனியம் வந்து என்னன்னா நார்மலா நம்ம அவுட்டர் கவரிங், ஸ்கல்லோட அவுட்டர் கவரிங் பெரிக்ரேனியம் சொல்றோம். ஸோ இப்போ எப்படி ஹார்ட்டோட கவரிங்கை வந்து பெரிகார்டியம் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஸ்கல்லோட அவுட்டர் கவரிங் பேரு பெரிக்ரேனியம். ஓகே, பாருங்க, இதுதான் ஸ்கல். ஸ்கல்லோட வெளியே இருக்க கவரிங், அவுட்டர் கவரிங் தான் ஸ்கேல்ப் நம்ம சொன்னோம். ஸோ ஸ்கின், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, அப்போனியூரோசிஸ், லூஸ் ஏரியோலர் டிஷ்யூ அண்ட் பெரிக்ரேனியம். இது ஸ்கேல்ப் அவுட்டர் கவரிங். அதே மாதிரி ஸ்கல்லோட உள்ள இன்னர் கவரிங் வந்து டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் பயா மேட்டர். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததை நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல்ப். ஸ்கேல்ப்னா என்ன? இட் இஸ் a soft tissue covering the cranial vault forms the scalp. So next வந்து extent of scalp. Scalp எது வரைக்கும் extent ஆயிருக்குன்னு சொன்னோம். Anteriorly from supraorbital margin, posteriorly the external occipital protuberance and superior nuchal line on each side, and each side lateral பார்த்தீங்கன்னா superior temporal lines. So first 5 structure scalp பார்த்தோம், 5 layer of scalp. First one skin, superficial fascia, deep fascia, loose areolar tissue and pericranium. ஸோ இந்த 5 லேயரையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஸ்கின். ஸ்கின்னை பற்றி பார்க்கும்போது என்னன்னா அதில் நிறைய ஹேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்கின் வந்து எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸோட எப்படி அட்டாச் ஆகுதுன்னா த்ரூ த டென்ஸ் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா. ஸ்கின் அப்படின்னாலே நிறைய ஸ்வெட் அண்ட் செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்கேல்ப்ல இருக்க ஸ்கின் லேயருக்கும் நிறைய ஸ்வெட் அண்ட் செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா வித் that is connective tissue. இந்த connective tissue வந்து more fibrous-ஆ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நிறைய blood vessels வச்சிருக்க லேயர். This layer contains more number of blood vessels, arteries and veins. எதுக்குன்னா ஸ்கின்னுக்கான blood சப்ளை பண்றதே இந்த லேயர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்கின்னை வந்து தேர்ட் லேயரோட அட்டாச் பண்றதே வந்து இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா தான். It binds the skin to the adherent epicranial aponeurosis. Okay, next வந்து இப்போ வரைக்கும் பார்த்த ரெண்டையும் நம்ம டிவைஸ் பண்ணலாம். ஸ்கின் அப்படின்னா என்ன? It is hairy and it is adherent to the epicranial aponeurosis through the dense superficial fascia. நான் சொன்ன மாதிரி அதில் நிறைய ஹேர்ஸ் இருக்கும். இது வந்து தேர்ட் லேயர் ஆஃப் epicranial aponeurosis-ஓட கனெக்ட் பண்றது வந்து dense superficial fascia. Skin has more number of sweat glands and sebaceous glands. So next வந்து subcutaneous or superficial fascia. Subcutaneous fascia அப்படின்னா இது வந்து நிறைய ஃபைப்ரஸ் இருக்கும் and
dense in the center than at the periphery. அதே மாதிரி it contains many blood vessels. It binds the skin to the subcutaneous aponeurosis and provides proper medium for the passage of vessels and nerves to the skin. அதான் நான் சொன்ன மாதிரி first layer third layer கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி provide passage for the vessels and nerves to the skin. நான் சொன்னல அந்த பாயிண்ட் தான். இப்போ நம்ம occipitofrontalis muscle பத்தி பார்க்கலாம். occipitofrontalis muscle வந்து third layer of scalp. அதாவது ஒரு third layer of scalp என்ன சொன்னோம்? Deep fascia in the form of epicranial aponeurosis with occipitofrontalis னு சொன்னோமா? அதாவது epicranial aponeurosis உம் occipitofrontalis muscle ரெண்டு ஜாயின் இருக்கிற ஏரியா, ரெண்டு ஜாயின் ஆகி லேயர் ஃபார்ம் பண்ணுது. அதான் வந்து third layer. So occipitofrontalis muscle பத்தி பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு bellies இருக்கு, frontal belly and occipital belly ரெண்டு இருக்கு. So ஒரு மசில் எடுத்தோம்னா அந்த மசிலோட origin இருக்கட்டும், insertion, blood supply, nerve supply, action எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So இந்த occipitofrontalis muscle-ல ரெண்டு bellies இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, frontal belly and occipital belly ரெண்டுமே வந்து epicranial aponeurosis-ல தான் insert ஆகும். Okay. Frontal belly பத்தி first பார்க்கலாம். Frontal belly-யோட origin என்ன அப்படின்னா, it arises from the skin, upper eyelid, forehead and intermingling with orbicularis oculi and corrugator superciliary. அப்படின்னா என்ன? It arising from skin of upper eyelid இருந்தும் forehead இருந்து arise ஆகுது. நடுவுல இருக்க orbicularis oculi-யும் அதே மாதிரி corrugator superciliary-யும் mingle ஆகி வருது அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இன்சர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is inserted into epicranial aponeurosis. இங்க பாருங்க, இது வந்து frontal belly அப்படியே இங்க இன்சர்ட் ஆகுது. இது epicranial aponeurosis, இது frontal belly, இது occipital belly இங்க இன்சர்ட் ஆகுது. So next வந்து இது என்ன, this frontal belly it is long and wider, okay, and it is united by a median plane. இது வந்து செப்பரேட்ல ரெண்டு பெல்லியும் கடைசில ஒரு மீடியன் பிளேனால யுனைட் ஆகும். ஓகே, இதே மாதிரி occipital bellyக்கு வந்து செப்பரேட்டா அரைஸ் ஆகி செப்பரேட்டாவே இன்சர்ட் ஆகும். ஓகே, ஸோ இதோட நர்வ் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராண்டல் பெல்லி பக்கத்தில் டெம்பரல் ரீஜன் இருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு நர்வ் சப்ளை வந்து என்ன வருதுன்னா, ஃபேஷியல் நர்வ் இருக்கு இல்லையா, ஃபேஷியல் நர்வோட டெம்பரல் பிரான்ச் வந்து இதுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ ஃபேஷியல் நர்வில் 5 பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டெம்பரல் ரீஜன் பக்கத்தில் ஃப்ராண்டல் பெல்லி இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ இங்கே என்ன நர்வ் சப்ளை பண்ணும்? டெம்பரல் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். இதோட ஆக்ஷன், ஃப்ராண்டல் பெல்லியோட ஆக்ஷன் என்னன்னா, இது எங்கே நிறைய சார் சொன்னா, ஸ்கின் ஆஃப் அப்பர் ஐலண்ட்லேருந்தும் forehead ல இருந்து அரைஸ் ஆகுதுன்னு சொன்னோம்னா, so it raises the eyebrow and causes horizontal wrinkles on the forehead. அதாவது இங்க skin of upper lid வரும்போது eyebrows ரைஸ் பண்ணுது. அதே மாதிரி forehead ல இருந்து அரைஸ் ஆகுறதுனால it forms horizontal wrinkles on the forehead. Occipital belly பத்தி பார்க்கலாம். Occipital belly it arises from the lateral 2/3 of the superior nuchal line. இங்க இருந்து the superior nuchal line இருந்து lateral 2/3 ல அரைஸ் ஆகுது. ஓகே, lateral 2/3 arise ஆகி it gets inserted into the epicranial aponeurosis. So lateral 2/3, இந்த lateral medial அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் medial lateral. ஸோ இந்த ஒரு மிட்லைன். ஓகே, இந்த மிட்லைனுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மீடியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மிட்லைனை தாண்டி இருக்கு, மிட்லைனில் தூரமாக இருக்க ஏரியாஸ்லாம் வந்து நம்ம லேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த superior nuchal line வந்து இப்படி தானே இருக்கும், external occipital protruberance. ஓகே, இது superior nuchal line. ஓகே, இதில் வந்து lateral 2/3 இருந்து ரெண்டு பக்கமும் அரைஸ் ஆகுது occipital belly. ஓகே, நெக்ஸ்ட் வந்து gets inserted into the epicranial aponeurosis. ஓகே, ஃப்ராண்டல் பெல்லி மாதிரி இல்லை, இது வந்து நல்லா ஸ்மாலாகவும் அதே மாதிரி செப்பரேட்டாக, நான் சொன்னல செப்பரேட்டாக அரைஸ் ஆகி செப்பரேட்டாகவே இன்சர்ட் ஆகும். ஃப்ராண்டல் பெல்லி இட் இஸ் யுனைடட் பை அ மீடியன் பிளேனா சொன்ன மாதிரி. சரி, occipital bellyயோட நர்வ் சப்ளை என்ன அப்படின்னா, occipital belly வந்து காதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ காதுக்கு பின்னாடி சப்ளை பண்ற நர்வ் வந்து posterior auricular branch of facial nerve. ஓகே, frontal bellyக்கு temporal branch of facial nerve, அதே மாதிரி occipital bellyக்கு posterior auricular branch of facial nerve. இதோட நர்வ் சப்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியில் ஏன்னு சொல்றேன். ஓகே, occipitofrontalis muscle இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரெண்டு bellies இருக்கு, frontal bellies and occipital bellies, both of which are inserted into the epicranial aponeurosis. நான் சொன்ன மாதிரி
So next one the occipital belly. Occipital belly they are small and separate. Origin they are from the lateral tooth of the superior nuchal line, and the nerve supply is posterior auricular branch of facial nerve. Frontal belly they are long, wider, and it is united in the median plane. The origin it is from the skin of upper eyelid and forehead and mingling with the orbicularis oculi and corrugator supercilii. Nerve supply it is from the temporal branch of facial nerve. Action it raises eyebrows and causes horizontal wrinkles in the skin of forehead. நெக்ஸ்ட் நம்ம எபிக்ரேனியல் அப்போனியூசிஸ் பற்றி பார்க்கலாம். எபிக்ரேனியல் அப்போனியூசிஸ் அப்படிங்கிறது ஒரு திக் டெண்டான் மாதிரி. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கேலியா அப்போனியூரோட்டிகா. This is freely movable on the pericardium along with the skin and the superficial fascia. So இதோட extent of epicranial apponius extent எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா anteriorly it receives insertion from the frontal bellies. So anterior frontal belly insertion, posteriorly it receives insertion from the occipital belly, as well as it is attached to the external occipital protuberance here and also it is attached to the highest or superior nuchal line in between the two occipital bellies. Okay, frontal அதாவது இதோட anterior பார்த்தீங்கன்னா frontal bellyயோட insertion, posteriorல it receives insertion from the occipital belly. அதே மாதிரி இதோட இங்க வந்து external occipital protuberanceம் superior nuchal line இந்த ரெண்டு belliesக்கு நடுவில் இருக்க superior nuchal line வரைக்கும் அந்த epicranial apponius attach ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, lateral எப்படி attach ஆயிருக்கும் அப்படின்னா it laterally on each side it is attached to the superior temporal line. Okay, இதுதான் superior temporal இந்த வரைக்கும் attach ஆயிருக்கும். But here it sends a thin expansion, ஒரு குட்டி இந்த அப்போனியூஸ் epicranial apponius வந்து ஒரு குட்டி thin expansion வந்து temporal fascia இருக்கு இல்லையா, temporal fascia வழியா ஃபார்ம் கிராஸ் ஆகி zygomatic arch-ஓட attach ஆயிருக்கும். அதான் சொல்றாங்க. So on each side the aponeurosis is attached to the superior temporal line, but it sends a thin expansion which passes over the temporal fascia and gets attached to the zygomatic arch. Okay. இப்போ நம்ம பார்த்த epicranial apponius ரிவைஸ் பண்ணலாம். So epicranial apponius it is freely movable on the pericranium along with the overlying and adherent skin and fascia. So anterior it receives insertion from the frontalis muscle, posteriorly it receives the insertion from the occipitalis muscle, and it is attached to the external occipital protuberance and the highest superior nuchal line in between the occipital bellies, as I told you. On each side it is attached to the superior temporal line, but it sends a thin expansion which passes over the temporal fascia and gets attached to the zygomatic arch. Okay, so next in the first three layers of scalp, skin, superficial fascia and epicranial apponius are called surgical layers of scalp. They are also called as scalp proper. Okay, the next fourth layer of scalp பார்த்தி பார்க்கலாம், loose areolar tissue or connective tissue. Okay, in the loose areolar tissue it extends anteriorly into the eyelid and posteriorly to the highest or superior nuchal line. Okay, same as the scalp extent மாதிரி அதுதான் இதுவும். Okay, anteriorly, but anterior மட்டும் anteriorly it extends to the eyelid and posteriorly it gets inserted into the superior or highest nuchal line. On each side is same as that of all superior temporal line. Okay, so next is the fifth layer. Fifth layer of scalp it is pericranium. Pericranium நான் சொன்ன மாதிரி outer covering, right? So it is loosely attached, அதாவது it is loosely attached to the surface of the bones. Bone surface எல்லாம் நல்ல லூஸா அட்டாச் ஆயிருக்கும், whereas it is firmly adherent to the sutures. So இப்போ ஒரு skull எப்படி இருக்குன்னா இதுல bone surfacesலாம் பாத்தீங்கன்னா இது லூஸா அட்டாச் ஆயிருக்கும், whereas இப்போ ஒரு சூச்சர் இருக்கு, இந்த ஏரியால இப்படி ஒரு சூச்சர் இருக்கு அப்படின்னா அந்த சூச்சரல் ரீஜன்ல மட்டும் பெரிக்ரேனியம் இந்த ரீஜன்ல மட்டும் பெரிக்ரேனியம் firm-ஆ அட்டாச் ஆயிருக்கும். Because here the sutural ligaments present within the suture will bind the pericranium to the endocranium. Okay, இப்போ loose areolar tissue பார்த்தோம்ல, அத பத்தி ரிவைஸ் பண்ணலாம். So loose areolar tissue it extends anteriorly into the eyelids, posteriorly into the highest or superior nuchal line. It gives passages to the emissary veins which connect extracranial veins to the intracranial veins. So next, pericranium, it is loosely attached to the surface of the bones and firmly adherent to the sutures, but the sutural ligaments bind the pericranium to the endocranium, as I said. Okay, இப்போ நம்ம ஸ்கேல்ப் பற்றி எல்லாமே பார்த்துட்டோம், அதோட லேஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நர்வ் சப்ளை, பிளட் சப்ளைலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.